ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான். பாசி பருப்பு சாம்பார்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல, அதனால் தக்காளி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 2 அல்லது 3 விசில் வச்சுருங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் குக்கரை விட்டு வெளியில் தண்ணி வந்துடும். ஸோ அளவாக வச்சுக்குங்க. மூணு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா கலக்கி விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ இன்னொரு கடாயில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் போட்டுக்குங்க. தேவையான அளவு கடுகு போட்டுக்குங்க. நீங்கள் இதோட ஜீரகம் வேணாலும் பொரிச்சிக்கலாம். நான் ஜீரகம் இன்னைக்கு போடலை. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். தாளிப்பையும் அதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சாச்சு நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.